Hey guys, welcome back to my channel Nellai Clash King. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்வர் பாஸ் கோல்டு பாஸோட அப்டேட்டு, அப்புறம் புதுசாக வந்திருக்க ஹீரோவோட எக்யூப்மெண்ட்டு, அதோட ஹீரோவோட எக்ஸ்ப்ளனேஷனு, அப்புறம் டவுன் ஹால் 18க்கு வந்து இன்னும் நிறைய லெவல் வந்திருக்கு டிஃபென்ஸோட, அதை பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோல்டு பாஸை பற்றி பார்த்துக்கலாம். கோல்டு பாஸில் வந்து நிறைய புது புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. சில்வர் பாஸில் வந்து நமக்கு செஸ்ட்டு கிடைக்கி, அப்புறம் நிறைய லூட்ஸ் கிடைக்கி. அதுக்கப்புறம் நம்ம கோல்டு பாஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போதும் இந்த மாதத்துக்குள்ளே ஸ்கின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க கோல்டு பாஸில் பார்த்திங்கன்னா 2 ஸ்கின் தராங்க. நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹியூஜ் அப்டேட்டு, நல்ல அப்டேட்டு தான். அதே மாதிரி தான் சில்வர் பாஸ்லேயும் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல் லூட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோல்டு கேபிட்டலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போ இருக்கிற லூட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பிக்கி பேங்கை வந்து ஹாக்கி பேங்க்குன்னு பேர் மாற்றிருக்காங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் பொறுத்த வரைக்கும் பிக்கு வந்து ஹாகு தான். அதனால பிக்கி பேங்கை வந்து ஹாகி பேங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நமக்கு வந்து கோல்டு பாஸில் வந்து ப்ராஸ்பெக்டர்னு ஒரு ஹெல்ப்பர் வந்திருக்காங்க. இந்த ஹெல்ப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்டாரி ஓர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இவங்க தந்திருக்காங்க. இவங்க வந்து நம்ம கோல்டு பாஸ் போட்டால் மட்டும்தான் கிடைப்பாங்க. அப்போல நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ நான் இந்த மாதம் கோல்டு பாஸ் போட்டு அடுத்த மாதம் கோல்டு பாஸ் போடாமல் இருந்தால் அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து கோல்டு பாஸ் போடும்போது மட்டும்தான் அது கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தால வந்து இப்போது நம்ம ரிவார்டை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். இதுலேயே உங்களுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் கொடுக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் கோல்டு பாஸு சில்வர் பாஸோட அப்டேட்டு. இப்போ நம்ம வந்து டவுன் ஹால் 18க்கு வந்திருக்க புது டிஃபென்ஸ் லெவலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிடன் டெஸ்லாவுக்கு வந்து 17 வந்திருக்கு. ஃபயர் ஸ்ப்ளிட்டருக்கு வந்து லெவல் 3 வந்திருக்கு. ஸ்பெல் டவருக்கு வந்து லெவல் 4 வந்திருக்கு. விச்சுக்கும் சூப்பர் விச்சுக்கும் லெவல் 8 வந்திருக்கு. ஆக்ரைடருக்கு லெவல் 15 வந்திருக்கு. லாவா ஹவுண்டுக்கு லெவல் 8 வந்திருக்கு. எலக்ட்ரோ டைட்டனுக்கு லெவல் 5 வந்திருக்கு. பேபி ட்ராகனுக்கு லெவல் 12 வந்திருக்கு. ஆர்ச்சர் லெவலுக்கு வந்து 14 வந்திருக்கு. ஸ்டோன் ஸ்லாம்பர் வந்து லெவல் 6 வந்திருக்கு. ரிவ்யூ ஸ்பெல் லெவல் வந்து 5 வந்திருக்கு. எர்த்குவேக் ஸ்பெல்லு 6 to 8 வந்திருக்கு. பெட் ஹவுஸ் லெவல் 12 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 75 வால் பீசஸ்க்கு வந்து லெவல் 19 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து புதுசாக ஒரு பெட்டு வந்திருக்கு. அந்த பெட்டோட பேர் வந்து கிரீடி ராபன். இந்த பெட்டு வந்து எதுக்கு மெயினானு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசோர்ஸ் பில்டிங் வந்து ஹீரோ கிட்டே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அடிச்சு உடஞ்சிரும். இப்போ அது ஒரு தடவை அடிச்சிச்சுன்னா அது 5 மடங்குக்கு சமம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு வந்து டவுன் ஹால் 18ல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். இது வந்து ஒரு ஃப்ளையிங் பேர்ட், லாங் ரேஞ்சர், அட்டாக்கர். அவ்வளோதான் இந்த பெட்டை பற்றி. இப்போ நம்ம அடுத்தால என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு புதுசாக வந்திருக்க ஹீரோ டிராகன் டியூக். இந்த ஹீரோ எப்போ நமக்கு அன்லாக் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மார்ச் 1 டவுன் ஹால் 15 அண்ட் அபோவ் பிளேயர்ஸ்க்கு அன்லாக் ஆகிரும். இந்த எப்போதும் விடுற ஹீரோஸ் மாதிரி இது சாதாரணமாக இல்லை. இதோட ட்ரையல் ஈவெண்ட்னு சொல்லி மார்ச் 1 7 1:30 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் டவுன் ஹால் 15ஓட மேக்ஸ் லெவல் உள்ள ஹீரோ வந்து நீங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ப்ரோ நான் டவுன் ஹால் 18ல் இருக்கேன், எனக்கு 0 லெவல்லேருந்து அன்லாக் ஆமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. டவுன் ஹால் 15ல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 லெவல்லேருந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 லெவல் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தால 16ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 லெவல் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 15 லெவல் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் 17ல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 லெவலில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 20 லெவல் வந்துடும். இப்போ 18க்கு வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோ வரும்போதே 20 லெவலில் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 லெவல் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக இந்த ஹீரோவுக்கு வந்து 25 லெவல் இருக்குது. இப்போ இது சாதாரணமாக வராமல் ஒரு 3 காமன் எக்யூப்மெண்ட்ஸோடு வருது. ஃபயர் ஆர்ட், ஃப்ளேம் ப்ளோவர் அண்ட் ஸ்டன் பிளாஸ்டர்.
ஃபயர் ஹார்ட்டும் ஃப்ளேம் ப்ளோவரும் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஹால் 15லேயே அன்லாக் ஆயிரும். ஸ்டன் பிளாஸ்டர் மட்டும் டவுன் ஹால் 16ல் உங்களுக்கு அன்லாக் ஆகும். இந்த ஹீரோவுக்கு புது எபிக் எக்யூப்மெண்ட் வந்து இந்த மார்ச் மாதத்தோட ஒரு ஈவெண்ட்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். மார்ச் 1ஆந்தேதியிலேருந்து 7ஆந்தேதி வரைக்கும் இந்த ட்ரையல் ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடக்குது. அப்போ போல் நம்ம வந்து அப்கிரேட் போட்டுட்டு அட்டாக் போனால் ஹீரோ வந்து வருமானு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு பக்கு ஓடிட்டுருக்கு. அந்த பக்கை இவங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது அவைலபிளாக தான் இருக்கும். ஒரு வேளை அவங்க அந்த பக்கை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. இப்போ நம்ம வந்து ஃபயர் ஹார்ட் எக்யூப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு பாசிவ் எபிலிட்டி. இந்த பாசிவ் எபிலிட்டியில் வந்து டோட்டல் டேமேஜ் வந்து 1000, செல்ஃப் ஹீலிங் பெர் செகண்ட் வந்து 50 அண்ட் ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் வந்து 900, டிபிஎஸ் இன்க்ரீஸ் வந்து 10. இப்போ நீங்கள் 120 க்ளோரி ஓர் கொடுத்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஹிட் பாயிண்ட் வந்து 900லேருந்து 300 ப்ளஸ் ஆகும். அப்போனா மொத்தமாக 1200 ப்ளஸ் டிபிஎஸ் இன்க்ரீஸும் 2 இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த லெவல் போனீங்கன்னா 350 டோட்டல் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, செல்ஃப் எய்மிங் 20 இன்க்ரீஸ் ஆகுது, 250 ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம கடைசி லெவலில் பார்ப்போம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. நீங்கள் லெவல் 18 அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக 3000 டோட்டல் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், 175 செல்ஃப் ஹீலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும், 45 டிபிஎஸ் இன்க்ரீஸு, ஹிட் பாயிண்ட் வந்து 5600 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ப்ளோவர் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்க் ஸ்டைலில் வந்து ஃபயர் ஆகுது. இதோட டேமேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1300, ஹெல்த் ரெக்கவரி வந்து 150, ஹிட் பாயிண்ட் வந்து 500. அடுத்த லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 இன்க்ரீஸ் ஆகுது, ஹெல்த் ரெக்கவரியில் இந்த சைடு வந்து 250 இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை 50 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட லாஸ்ட் லெவலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2500 டோட்டல் டேமேஜு, 1500 ஹெல்த் ரெக்கவரி, 3100. இப்போ அடுத்தால ஸ்டன் பிளாஸ்டர். இது வந்து உங்களுக்கு டவுன் ஹால் 16ல் அன்லாக் ஆகும். இது டைட்டில். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு எர்த்குவைக் ஸ்பெல் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மொத்தமாக 8 டைட்டில் ரேடியஸை கவர் பண்ணுது. டோட்டல் வந்து 150 வந்து டேமேஜ் கொடுக்குது. இப்போ நீங்கள் லெவல் 18 அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து 7.5 செகண்ட்ஸ் இருக்குது, 90 டிபிஎஸ் இன்க்ரீஸு, 1300 லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இப்போ வந்து இதை பார்க்க கொஞ்சம் மினியன் பிரின்ஸ் மாதிரி இருக்குது, ஆனாலும் ஹிட் பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. மினியன் பிரின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பாவ் ஃப்ளேம் ப்ளோவர் நல்லா அழகாக பண்ணுது. இப்போ வந்து இது வந்து ஏர் அட்டாக் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். இது வந்து கிரவுண்ட் அட்டாக் மாதிரி டேர்ன் பண்ண முடியாது, கிராண்ட் வார்டன் மாதிரி. இது வந்து வெறும் ஏர் அட்டாக் மாதிரி தான். நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பார்த்துருக்கோம். அதோட வீடியோ தான் இந்த கிளிப்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து மார்ச் மாதத்தோட ஈவெண்ட் கேலண்டரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 1ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் கோல்டு பாஸ் நடக்குது. மார்ச் 1ஆந்தேதியிலேருந்து 7 வரைக்கும் ட்ராகன் டியூக் அன்லீஸ்ட், அதாவது ட்ராகன் டியூக் ட்ரையலுக்கு வருது. மார்ச் 1ஆந்தேதியிலேருந்து 31 வரைக்கும் ட்ராகன் டியூக் சேலஞ்சு நடக்குது. அப்புறம் மார்ச் 3லேருந்து 31 வரைக்கும் என்டர் த ட்ராகன்ஸ் அண்ட் லாட்டம் இன் லீஸ்னு ஒன்று சீசன் நடக்குது. அடுத்தால பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 1லேருந்து 11ஆந்தேதி வரைக்கும் கிளான் வார் லீக் நடக்குது. மார்ச் 3லேருந்து 31 வரைக்கும் ட்ராகன் எஸ்கேப் சீனரின்னு ஒரு புது சீனரி நமக்கு வருது. மார்ச் 5லேருந்து 31 வரைக்கும் ட்ராகன், அதாவது ஹீரோ ஸ்கின்ஸ் வருது. மார்ச் 7லேருந்து 14 வரைக்கும் ட்ராகன் டேஷ் மெடல் ஈவெண்ட் வருது. மார்ச் 13லேருந்து 20 வரைக்கும் கிளான் ரஷ் ஈவெண்ட் வருது. அப்புறம் மார்ச் 22லேருந்து 28 வரைக்கும் நமக்கு கிளான் கேம்ஸ் வருது. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோவில். எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணிடுங்க. நம்மளோட போன வீடியோவில் ருஷாலின் என்ற ஒரு நண்பன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மொத்தமாக 18 சப்போர்ட்டர் இருக்காங்க.
அது கூடிய சீக்கிரமாக மில்லியன் பில்லியன் சப்போர்ட்டர்ஸாக மாறும்னு நம்புகிறேன். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. டாட்டா பபாய்.